கடையில யாரையும் காணா? கடையை போட்டு எங்க போனாங்க? வணக்கம் நண்பர்களே. டாக்டர் யோ, நான் ஊசி போட வரும்போது ஏன் தடுத்துக்கிட்டே இருக்கிற? நோயாளி நீங்க தானே டாக்டர்? இது தடுப்பூசின்னு சொன்னீங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நான் எதுல ஸ்பெஷலிஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். எதுல ஸ்பெஷலிஸ்ட்? சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். இப்போ லேசா தொட்டேன்னு வச்சுக்கோ கண்ணு, அவ்வளவுதான் அம்பேல். எண்ணி கரெக்டா 10வது மாசத்துல நீ தாயாயிடுவ. ஸோ உங்களுக்கு 3 கலரான ஒயர் தெரியுங்க. அந்த ஒயர் எடுத்து மாட்டிடாதீங்க. மாட்டிட்டீங்கன்னா எடுத்துடாதீங்க. எடுத்தீங்கன்னா வெடிக்கிற வாய்ப்பு. ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க, உனக்கு ஏரி அடிக்க தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டிருக்கீங்க. உங்ககிட்ட சொல்றேன், ஏரி அடிக்க தெரியுமே. ஏரி அடிக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? பாருங்க, ஏறிட்டேன், அடிச்சிட்டேன். கோபால், பாத்ரூம் வரை வந்துட்டீங்களா கோபால்? லதா, நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்துக்கலாம். கோபால், நடக்காது. அது மட்டும் நடக்கவே நடக்காது கோபால். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான். அப்பவும் நடக்காது கோபால். ஏன்? ஏன்னா அவரே போனதுக்கு அப்புறம் எதுக்காக வேஸ்டா ஒரு கர்ப்ப பையன்? அதை நான் தானம் செய்து விட்டேன் கோபால். பரவாயில்ல லதா, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தையா இருப்ப. அப்பவும் நடக்காது கோபால். அப்போ சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா? சொல்லு லதா, நடிப்பா? இல்லை இல்லை இல்லை. ஆமாம் கோபால், ஆரம்பத்துல காதலிக்கிற மாதிரி நடிக்கத்தான் நான் வந்தேன். கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால். ஆனா தூய்மையான உங்கள் அன்புக்கு முன்னால் என்னுடைய நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால நடிக்க முடியலே கோபால், நடிக்க முடியலே. இப்பவும் நான் சொல்றேன் கோபால், என் உள்ளத்திலே அவரை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை. நீங்க வாங்கி தருகிற வீடுகள், பொருட்கள் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஆனா என்ன நீங்க வச்சுக்க முடியாது கோபால், வச்சுக்க முடியாது.